மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனி முடிஞ்சதிலிருந்து பெரிய மாற்றம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் 100% கிடைக்கும். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இந்த மாதத்தில் 100% கிடைக்கிறதுக்குரிய சூழல் இருக்கு. புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் இவர்களுக்கு பெரிய அனுகூலம் மாற்றம் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது கிட்டத்தட்ட தொடர்ந்து பாடக்கூடிய பாட்டு மாதிரி தான் இருக்கணும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் விஜயதசமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் அப் டு 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரி, இப்போ இந்த நவகிரகங்களுடைய நகர்வு வச்சு இந்த மாதத்துக்கு மகரம் ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? ஏன்னா ரொம்ப நாளாவே ஸ்ட்ரகிள் அவங்க மகரம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மந்த்ல அதுலேருந்து ஏதாவது கொஞ்சமாவது ரிலீஃப் ஆகுவாங்களா? ப்ளஸ் அவங்களுடைய ஃபினான்ஷியல் எப்படி இருக்கும், ஃபேமிலியில் எப்படி சார் இருப்பாங்க? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 சனி முடிஞ்சதிலிருந்து பெரிய மாற்றம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் 100% கிடைக்கும். புதிய முயற்சி, புதிய தொடக்கம், புதிய ஒப்பந்தங்கள் இவங்க கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இந்த மாதத்தில் 100% கிடைக்கிறதுக்குரிய சூழல் இருக்குது. புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் இவர்களுக்கு பெரிய அனுகூலம் மாற்றம் ஏற்படும். ரொம்ப முக்கியமாக மகரத்தில் பிறந்து வேலை இல்லை, தொழிலில் நஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது சில முயற்சிகளை என்னால் செய்ய முடியல, நான் அப்படியே முடங்கி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு புது தெம்பு, புது தெளிவோட புதிய உத்தியோகம், புதிய பொறுப்பு, புதிய பதவி, புதிய புகழ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய பெரிய அதிசயங்களும் பெரிய திருப்பங்களும் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகரத்துக்கு வார்த்தைகள் இருந்த தடுமாற்றம் சரியாகும், குடும்பத்திலிருந்து வந்த குழப்பம் சரியாகும், குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க குடும்பத்தோடு சேருவாங்க, பண விவகாரங்களில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டவங்கெல்லாம் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி புதிய தன்னம்பிக்கை தைரியத்தோட பல முயற்சிகளில் சாதிக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. பல மகராசிக்காரர்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடன் நெருக்கடி, வேறு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகக்கூடியதாக இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது கிட்டத்தட்ட தொடர்ந்து பாடக்கூடிய பாட்டு மாதிரி தான் இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியாக 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறதுனால நாகதோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான அறிமுகங்கள் ஏற்படும். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பூவோட சேர்ந்த நார் மணக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாரோடு சேர்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அப்படி மாறக்கூடியதாக இருக்க போகிறது இந்த மாதத்தில். ஓகே சார், அப்போ அவங்க அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கடவுளை சார் வழிபடணும் இந்த மாதத்துக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அவங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அல்லது சதுர்த்தி திதி எப்போ வந்தாலும் விநாயகருக்கு ஒரு அருகம்பில் மாலை அல்லது எருக்கம்பு மாலை போட்டு இவங்க கையால் அந்த விநாயகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும் பொழுது இவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். இவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். மாதம் 1ஆம் தேதி ஆனால் சேலரி வருமாலே அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறதை தாண்டி இப்போது இந்த மந்த் எப்படி இருக்க போகுது, புதுசாக ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போது இந்த நவகிரகங்களுடைய நகர்வை வச்சு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொதுவாக பார்த்துடலாம் சார். சொல்லுங்கள். சனியினுடைய வக்கர காலம் தொடங்கினதுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் மாதத்தினுடைய தொடக்கத்திலே 3 கிரகங்கள் நகர்ந்திருக்கும். அதில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி கடகத்தில் புதன் வந்திருக்காரு. அதற்கடுத்தது பெரிதும் எல்லாருக்குமே பிடிச்ச கிரகமான சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சு கண்ணியில் இருக்கார். ஸோ சுக்கிரன் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பொருளாதார தட்டுப்பாடுகளை பொதுவாக ஏற்படுத்தும். இது உலக அளவில் இப்போ சமீபத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் கூட பல நிகழ்வுகள், இப்போ சென்னையில் கூட ஃப்ளைட்ஸ் எல்லாம் நேற்றுக்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னாங்க. ஏதோ ஒரு உள்நாட்டு போர் நடக்குது, வெளிநாட்டு போர் நடக்குது அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை இந்த மாதத்தினுடைய தொடக்கம் கொடுத்தாலும் சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பொதுவாக இந்த சனி எப்போதெல்லாம் வக்ரத்துக்கு சூரியன் புதன் குரு சம்மந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீதித்துறை சம்பந்தமான விஷயங்களில் பொதுவாக புதிய சட்டங்கள் இயற்றுவதற்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதே மாதிரி திரைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் புதிய சட்டத்திட்டங்களோ
அல்லது புதிய முயற்சிகளோ அல்லது பரபரப்பாக பேசப்படக்கூடிய சில நிகழ்வுகளோ நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளையும் இந்த மாதத்தில் கடவுள் ஏற்படுத்துவார். பாலிடிக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும்? அரசியலில் நிச்சயமாக அற்புதமான கேள்வியை கேட்டீங்க. பல அதிரடி மாற்றங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 15 தேதிக்கு மேலே 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் கேதுவோடு தொடர்பு படுகிறார். சூரியன் தான் ஆட்சி, அதிகாரம், அரசியல், தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரியனோடு கேது சேரக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது அதிரடியான பல மாற்றங்களை அரசியலில் கூட சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அமைச்சரவையில் கூட சில மாற்றங்கள் ஏற்படலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சரி, சென்ட்ரல்லையுமே அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்குரிய சூழல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 100% இருக்கிறது. சூரியன் கேது தொடர்புறதுனால மட்டும் அரசியல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அவங்க ஜாகிரதையாக பார்த்துக்கணுன்றது நம்ம நிகழ்ச்சி வாயிலாக நான் அன்பாக அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஹெல்த்தில் கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். தேவையில்லாத உடல் உபாதைகளும் மன ரீதியான உளைச்சல்களையும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஏற்படும். அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே சார், ஆல்ரெடி பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு பாலிடிக்ஸில். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர், இப்போ ரீசன்ட் டேஸில் கூட வந்து கேரளாவில் நிலச்சரிவு வந்துட்டு கொஞ்சம் உயிரெலாம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கட்டும் இல்லை இந்தியாவில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கா? இந்த மாதத்தினுடைய கோச்சார நகர்வை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சனி வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுக்கிரன் மீது சனி பார்வைப்படுகிறது. நீச்சம் பெற்ற சுக்கிரன் சனியை பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பொதுவாக இயற்கை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா உலக நாடுகள் சம்பந்தமான விஷயங்களில் சில போர் பதட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்துது. அதுலேயும் சூரியன் குரு புதன் தொடர்பு பட்டிருக்கும் காலகட்டங்களில் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானம், கவனம், எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு போர் பதட்ட சூழல் அல்லது சில விஷயங்கள் நடந்துச்சுனாலும் ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதில் அவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி முக்கியமாக இந்த கோச்சார ரீதியான நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஸோ புதுவிதமான காற்றில் பரவக்கூடிய ஒரு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது லாஸ்ட்டாக நம்ம சனி வக்ர பயிற்சியில் பேசும்போதே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இயற்கை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஸோ சுகாதாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக நான் இந்த மாதத்தை பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மழை, வெள்ளம், புயல் போன்றவைகள் எல்லாம் இந்த மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்களில் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. மலை பிரதேசங்களில் வசிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அங்கங்கே நிலச்சரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களும், ஏன்னா சனி மீனராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் விஜயதசமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.